Shorthand Tamil Junior Grade, General Speed. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது கலந்து கொண்டு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு அரசு நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யும்போது பலதரப்பட்ட மக்களின் நிலையையும் குறிப்பாக மிகவும் பின்தங்கிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் தயார் செய்கின்றது. இந்த நிதிநிலை அறிக்கையும் அவ்வாறே அமைத்திருப்பது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் கல்வித்துறை வளர்ச்சிக்காக கணிசமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாகும். கல்வி வளர்ச்சியே ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பதால் இதற்கு தனி முக்கியத்துவம் அளிப்பது அவசியமாகிறது. மிகவும் பின்தங்கிய மக்கள் முன்னேற்றத்திற்கு கல்வி அடிப்படையாக இருப்பதால் இதன் வளர்ச்சி மிகவும் இன்றியமையாதது. எனவே இந்த பிரிவிற்காக நிதி ஒதுக்கீடு மிகவும் அவசியமான ஒன்றாகும். அடுத்து, மக்கள் நல பணிகளுக்காக குறிப்பாக மருத்துவ வசதி அளிப்பதற்காகவும் ஒரு கணிசமான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் நலம் என்பது ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு தலையாய பிரச்சனையாக இருப்பதால் இதில் ஒவ்வொரு அரசும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. இதில் குறிப்பிடத்தக்க அளவு மருத்துவமனைகள் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருப்பது அவசியமான ஒன்று. விவசாய உற்பத்தி பெருக்கத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகை சற்று குறைவாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நமது நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தையே நம்பி தங்கள் வாழ்க்கையை அமைத்துள்ள விவசாயிகள் மேம்பாடு அடைவதற்கும் இந்த அரசு போதிய வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக போதுமான நிதி ஆதாரங்களை திரட்டுவதும் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்துவதும் இந்த அரசின் கடமை என்று கூறிக்கொள்கிறேன். தொழில்துறை வளர்ச்சிக்கும் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழில் வளர்ச்சி ஓர் அரசால் நல்ல முறையில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாட்டு முன்னேற்றத்திற்கு தொழில் வளர்ச்சி ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதால் தொழில் வளர்ச்சிக்கான சீரிய
திட்டங்களை அரசு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு அளித்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். கோவை விஜயா பதிப்பகத்தார், சென்னை அண்ணா சாலையில் உள்ள வேலன் நிறுவனத்தாருக்கு எழுதும் கடிதம். அன்புள்ள ஐயா, நாங்கள் தமிழகத்தில் புகழ்பெற்ற புத்தக வெளியீட்டு நிறுவனம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தமிழகத்தின் தலைசிறந்த எழுத்தாளர்களின் புத்தகங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். கலை, இலக்கியம், நாடகம், கட்டுரை, விளையாட்டு போன்ற பல்வேறு பொருள்கள் குறித்த அனைத்து புத்தகங்களும் எங்களால் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. இதோடு சிறந்த அயல்நாட்டு புத்தகங்களும் எங்களால் பெறப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. எங்களிடம் மொத்தமாக புத்தகங்கள் வாங்குபவர்களுக்கு கணிசமான கழிவும் தருகிறோம். எனவே எங்களிடமிருந்து புத்தகங்களை வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் தற்சமயம் எங்களிடம் இருப்பிலுள்ள அனைத்து புத்தகங்கள் குறித்த விபரத்தை இணைத்துள்ளோம். இப்படிக்கு மேலாளர்.